எல்லோரும் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக திரையிலே வந்து செல்கிறார்கள். கிடையாது, ஒருபோதும் அடிமை தளத்தில் நாங்கள் போக மாட்டோம் என்று நம்மை இருட்டு பள்ளத்திற்குள் இழுக்கின்ற நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கவலைப்படாதீர்கள். இதோ உதயமாகி இருக்கிறது ஒரு இளம் தலைமை நமக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தெரியுமா எங்களை வளர்த்து? இதற்குத்தான் தமிழர்களை பேசுங்கள் பேசுங்கள் என்று சொல்வது. தமிழன் தமிழ் மொழி மட்டும் கற்றுக்கொண்டு அவனுடைய மாயஜாலத்தை பேச்சிலும் செயலிலும் காட்டாமல் அவன் ஒயின் ஷாப்பிலும் பாரிலும் செலவழிப்பதனால்தான் இந்த மாதிரி ஆட்கள் வந்து நமக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சி நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4 வருடத்தில் சாதனைகளை சொல்ல முடியுமா? சாதனையை விட வேதனைகள் எக்கச்சக்கம். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பட்டியல் சமுதாயத்தை அழிப்பது, பட்டியல் சமுதாயத்தை அழித்து பட்டியல் சமுதாயத்தை பலி கொடுத்து அந்த இரத்த கரையெல்லாம் மற்றவர்கள் மீது திணிப்பது, மீண்டும் ஆட்சிக்கு வருவது. இந்த பர்வீனா சுல்தான் என்பவர்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக எப்படி தன் பேச்சு மூலமாக வர்றாங்க பார்த்தியா? இதுதான் திராவிடம் வளர்த்து வச்சிருக்கு. அப்போ தமிழகத்தில் எந்த ஒரு புதிய கட்சியாலும் இங்கு ஆட்சி அமைக்க முடியும் என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யங்ஸ்டர்ஸ், உங்களை ஓட்டையெல்லாம் நீங்கள் விஜய்க்கோ மற்றவர்களோ போட்டு வீணாகுவதை விட வருகின்ற தேர்தலில் நீங்கள் மற்ற திராவிடத்தை ஒழிக்கக்கூடிய பலமாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். இது எல்லாமே ஒரு பிளான். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விஜயை பற்றி இவர்கள் பேசுகிற காரணமே கிடையாது. ஏனென்றால் நான் இப்பவும் சொல்கின்றேன், விஜயால் ஆட்சி இந்த 2026 அமைக்க முடியாது. ஆனால் அந்த கட்டமைப்பை ஏன் கொண்டு வர்றாங்க? ஏன்னா இந்த பக்கம் அதிமுக என்கின்ற ஒரு பெரிய கட்சியும் பாஜக என்ற ஒரு கட்சியும் அது பாமகவும் இடம்பெறும் என்கின்ற சூழ்நிலை உருவாக்கும் இந்த கட்சிகள் வலிமையாக விடும். அப்போ இதை காண்பித்தால் இது பலவீனமாகிடும். ஏனென்றால் பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு அதிருப்தி. நீங்கள் வாக்கு கேட்கணும் அவசியமே கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு திராவிட கழகத்தை வெறுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை மறைத்து இந்த விஜய் அவர்கள் தூக்கி பிடிக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? அப்போ மக்கள் பொதுவாகவே திமுக மேலே இருக்கிற அகென்ஸ்ட் ஓட்டு எங்கே போகும்? விஜய்க்கு போகும். ஓட்டு வங்கி வரும். ஆனால் டிஎம்கே வெற்றி பெற்று வரும், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வரும். மீதி ஓட்டு சீமான் எடுத்துக்கொண்டு போவார், அதுவும் வேஸ்ட். அப்போது விஜயுடைய அரசியல் பயணமும் வேஸ்ட்டு, சீமானுடைய அரசியல் பயணமும் வேஸ்ட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஈஸியாக வெற்றி பெற்று வரும். அப்படி வெற்றி பெற்றால் மீண்டும் இந்த தமிழ்நாடு சுடகாடாக மாறிவிடும். இந்த இடத்தில் ஒன்று விஜயோ அல்லது சீமானோ ஒன்று சேர்ந்திருந்தால் நம்ம நிச்சயமாக பாராட்டலாம். ஏன்னா இருவருமே அதிகாரத்தில் இல்லாதவர்கள். அவள் புதிதாக வரும்பொழுதும் அதிகாரத்தை தரலாம். விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த மாதிரி. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த 2026 தேர்தல் மடைமாற்றம் திராவிட கழகம் எப்படியாவது ஆட்சி அமைத்து விடும் என்பதற்காக செய்கிற சித்து விளையாட்டை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.